திருவள்ளுவருடைய கோயில் மயிலாப்பூரில் இருக்கு. இந்த கோயிலுக்குன்னு சொல்லிட்டு ஒரு தனி வரலாறு சொல்கிறாங்க. இந்த வரலாறோடு சேர்ந்து நம்ம ஒரு புது நபரை பார்க்க போகிறோம். ஏலேலி சிங்கன். திருவள்ளுவர் திருக்குறளை சொல்ல சொல்ல இந்த ஏலேலி சிங்கன் தான் திருக்குறளை ஓலைச்சுவடியில் எழுதினார். அவர் தான் திருக்குறளை அறத்துப்பால், பொருட்பால், இன்பத்துப்பால், அதிகார வரிசையில் பிரித்தார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புதுவிதமான ஒரு தகவலை திருவள்ளுவருடைய வாழ்க்கை வரலாற்று பகுதியில் நம்மளால் பார்க்க முடியுது. யார் இந்த ஏலேலி சிங்கன் அப்படின்னா, அவர் திருவள்ளுவர் காலத்தில் ஒரு சமகாலத்தை சேர்ந்த ஒரு வணிகராக இருக்கலாம், இல்லை வேறு ஏதாவது ஒரு தொழிலாளியாக இருக்கலாம், இல்லை அவரும் ஒரு நெசவாளியாக கூட இருக்கலாம் அப்படிங்கிறாங்க. ஆனால் இவங்க 2 பேருமே நெருங்கிய நண்பர்களாக இருந்திருக்கிறாங்க. இவர் தான் இவர் சொன்ன அட்வைஸ் எல்லாமே ஒரு புக்காக எழுதியிருக்கிறார். அப்படி அவர் எழுதிய புத்தகம் தான் நமக்கு திருக்குறளாக கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் திருவள்ளுவருடைய இந்த திருக்குறளை மதுரை தமிழ்ச்சங்கத்தில் அரங்கேற்றம் செஞ்சதாகவும் சொல்லுவாங்க. அப்படி அரங்கேற்றம் செய்ததற்கு ஏலேலி சிங்கன் தான் திருவள்ளுவரை அங்கே கூட்டிகிட்டு போனதாகவும், அங்கே அவர் அரங்கேற்றத்துக்கு அவரை மறுத்துட்டாங்களாம். இங்கெல்லாம் பண்ண முடியாது, உங்களோடது யாப்பிலக்கண முறைப்படி தவறாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவரை நிப்பாட்டிட்டாங்களாம் அரங்கேற்றம் பண்ண உடனேயும். அப்போ ஔவையார் பாட்டி தான் அவருக்கு சப்போர்ட் பண்ணி திருக்குறளை அரங்கேற்றம் செய்வதற்கு, பாண்டியனுடைய அவையில் திருக்குறளை அரங்கேற்றம் செய்வதற்கு ஔவையார் தான் உதவி செஞ்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கதையை சொல்லுவாங்க. சரி, இப்போ நான் சொன்ன கதைக்கும் இந்த மயிலாப்பூரில் இருக்கிற கோயிலுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருவள்ளுவர் இறக்கக்கூடிய தருவாய்க்கு முன்னாடி ஏலேலி சிங்கன்ட்ட சொல்லியிருந்தாராம், நான் இறக்கும்போது என்னை பொண்ணு இது ஏதாவது ஒரு இடத்துல சமாதி பண்ணிடாமல் என்னை அப்படியே தரன்னு ரோட்டில் இழுத்துட்டு போய் காட்டில் போட்டுருங்க. அவங்க பச்சை பறவைகள்லாம் என்னை சாப்பிடட்டும், நான் செத்தாலும் 4 பேருக்கு பயனுள்ளதாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி சொன்னாராம். அதே மாதிரி திருவள்ளுவர் இறந்த பிறகு ஏலேலி சிங்கன் அவரை ரோட்டில் இழுத்து கொண்டு போய் ஒரு காட்டில் போட்டதாகவும், அந்த காட்டில் தூக்கி எறிஞ்ச இடத்துல பிற்காலத்தில் ஒரு நினைவு மண்டபம், அதாவது ஒரு சின்ன ஒரு நம்ம நடுகள் ஒன்று எழுப்புவோம் இல்லையா, அது மாதிரி ஏதோ ஒரு நடுகள் எழுப்புனதாகவும், அதுதான் பிற்காலத்தில் கிபி 16ஆம் நூற்றாண்டில் கோயிலாக உருவாக்கப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கதையை சொல்கிறாங்க. இது வரைக்கும் நீங்கள் இந்த திருவள்ளுவர் கோயிலை பற்றி நீங்கள் கேள்விப்படலை அப்படின்னா கட்டாயம் மயிலாப்பூரில் இருக்கக்கூடிய இந்த கோயிலுக்கு போய் பார்த்துட்டு வாங்க. நன்றி.